வெளியில் போனோம்னா ஜனங்க பூரா கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டலன்னா. ஏப்பா அப்படி கேப்பு விட்ற, என்ன இது என்னையா சீக்கிரண்ணே பண்ணியான்னாங்க. ட்ராக்காக பண்ணி படம் பண்ணோம்னா தப்பாக இருந்திருக்கா தான் இந்த படத்தை எலி படத்தை செலக்ட் பண்ணி கொஞ்சம் அழகாக 2 மாதத்தில் அடித்தேன் அந்த படத்தை. ஒரு ட்ராக்கு படம் நிறையா வருது, உள்ள ஒரு 10 நாள் 5 நாள் ஒர்க்கு நிறையா 10 நாள் 15 நாள் ஒர்க்கெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பண்ணோம்னா படம் ஏதாச்சும் இதாகிடுச்சுன்னா காமெடி பீஸ் மட்டும் அப்படியே பாக்ஸுக்கு வந்துடும். அதனால் சரி முழு படம் நல்லா பண்ணுவோம். முழுசாகவே செந்தமிழுக்கு அப்புறம் ஒரு லந்து தமிழ், சந்து தமிழ், இப்படி ஏதாவது கிண்டல் தமிழ் பேசுகிற மாதிரி நம்ம நடித்தா தான் சரியாகணும்னு இந்த படத்தை செலக்ட் பண்ணோம். ரொம்ப பெரிய கலாட்டாக இருக்குது இந்த படத்தில். அதில் டைரக்டர் வந்து ஒரு கதையை ஒரு சின்ன ஒரு அழகான கதையை சொன்னார். அதை வச்சுட்டு ஃபுல் காமெடி, ரொம்ப அட்வைஸ் அதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் பயங்கரமாக ரசித்து சிரித்து குடும்பத்தோடு அப்படி கும்பலாக உட்காந்து பார்த்துட்டு கும்பலாக போகிற மாதிரி மனசு விட்டு சிரிக்கிற அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் படம் ரெடியாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு சொன்னால். அதுக்கு முன்னால் இப்போ இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான வேலை ஒன்று பார்த்துருக்கேன். நான் ஒரு ஹிந்தி சாங்கை கையில் கொடுத்து ஃபுல் சாங் என்னை வந்து இதில் வாயை அசைச்சு பாடியிருக்கேன். அப்புறம் சொந்த குரலில் ஒரு பாட்டு ஒன்று இதில் பாடியிருக்கேன், ஒரு ஜெயில் சாங் ஒன்று. ஜெயிலுக்குள்ளே ஒரு விஷயத்துக்காண்டி உள்ளே போகிறப்ப அங்கே ஜெயிலில் ஒரு பாட்டு, அங்கே உள்ள எவன் ஒருத்தனை போய் தேவையில்லாமல் உள்ளே வம்பிருப்பேன். அவங்க பார்த்தா உள்ள என்னடா இப்போ பார்த்தா நீங்கள் ஷேடோ போடுறப்பெல்லாம் என்னை வந்து வம்பிருக்கிறேன்னா, நான் யார் தெரியுமா, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணி உள்ளே வந்திருக்கேன்டான்னா. அங்கே லேசாக வகுத்த கலைக்கிச்சு. ஆத்தி இப்போ எவன் எப்படிப்பட்டாலும் தெரியாமல் வண்டி அவங்களுக்கு கூடாதான்னு சொல்லி அங்கே ஒரு பாட்டு போட்டோம். கண்ணமே விட்டியா கண்ணி பொண்ணு தொட்டியா, ரொட்டு போடுற கஞ்சா எழுத்து ஏட்டு கண்ணில் பட்டியா, ஆபீசர அடிச்சையா ஆலக்கழுத்த அறுத்தையா, ஆத்தங்கர ஓரத்தில் காய்ச்ச சரக்கு வித்தியா, கையால முறிச்சுக்கிட்டு ஜெயிலு வந்தியா, அப்புறம் என்னப்பா கந்து வெட்டி வாங்கி போட்டு உள்ள வந்தியா, சண்டால ஜாதிக்காக மோதி வந்தியா, சந்தேகப்பட்டு சகிய பொண்ணு வந்தியா, காணாத கானகத்தே முடிஞ்ச பகைய ஊதி பெருசு பண்ணி வந்தியா, பொஞ்சாதி சண்டையில உசுரை எடுத்து வந்தியா, எதுக்கு வந்த தம்பி நீ என்னலாமா கம்பி, எதுக்கு வந்த தம்பி நீ என்னலாமா கம்பி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு உண்மையிலே ரொம்ப குற்றம் பண்ண போகிறவங்களுக்கும் குற்றம் பண்ணவங்களுக்கும் அந்த பாட்டு ஒரு சின்ன அழகாக விவேத அள்ளி இருக்காரு. அது மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படும்.